வணக்கம் நண்பர்களே. ஸோ இதுவும் பண்ணால் வாழ்க்கை அப்படி ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ வழக்கம் மூலம் பண்ண காலையில் எழுந்துறப்ப பண்ண கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதில் தான் இந்த ஃபேன் ஷர்ட் வச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஏன்ட்டு வந்து என்ன பண்ண தெரியல, குழம்பா சும்மா அப்படியே உட்காந்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நேச்சுரல் ஒர்க்கு போகலாம் சொல்லி பண்ணால் காலையில் வேலை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு கையில் காலில் இருக்கிற நகத்தில் வந்து பண்ண வெட்டிட்டு ஸோ சண்டே அது மாதிரி வீட்டில் என்ன ஸ்பெஷலாக எடுத்துருப்பாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கலாம் சொல்லிட்டு போய் பார்த்தா வந்து பார்த்தா எங்கள் அப்பா மீன் எடுத்துட்டு வந்தது. ஸோ எனக்கு பயங்கரமான ஹாப்பி. அப்புறம் இங்கேருந்து நடுவுலாம் பார்த்தா எங்கள் அம்மா வந்து பார்த்தா எனக்கு கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. தம்பி ஒரு சாப்பாடு செய்யுமே வேணா காய்கறி வெட்டி கொடுத்ததாமாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தா மோஸ்ட்லி நான் 8 மணிலாம் ஷார்ப்பாக சாப்பிட்ருவேன். ஆனால் சண்டேஸில் வந்து பார்த்தா ஒரு 11 to 12 ஆகிடும். ஸோ அதனால் சீக்கிரமாக வேணா காய்கறி வெட்டி கொடுத்தாங்க. அப்புறம் காய்கறி வெட்டி கொடுத்துட்டு ஸோ அப்படியே வந்து பார்த்தா குளிச்சிட்டேன். ஸோ குளிச்சு முடிச்சுட்டு நான் அவரை பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தேன். எனக்கு வந்து ஏதோ ஸ்பெஷலாக செய்ய போகிறாங்க. ஸோ என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது பாருங்க மீன் குழம்பு, அதுக்கப்புறம் மீன் வறுத்து வச்சிருந்தாங்க, வடை சுட்டு வச்சிருந்தாங்க, என்னோட பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து விஜய் ஃபிளாக்ஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் ஃபோனை பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸோ நம்ம லேப்டாப் ஒன்று இருந்துச்சு, அது வந்து ஆன்டிவைரஸ் போடாமலே இருந்தோம். ஸோ ஒரு வேளை நீங்கள் அதுக்கு ஆன்டிவைரஸ்லாம் போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஒன்று கீபோர்டு மட்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கப்புறம் படம் என்ன பார்க்கலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தா ஸோ அட்டைக்கத்தி தான் இருந்துச்சு. அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். என்ன அப்புறம் அட்டைக்கத்தி பார்க்கணும்னு சொல்லி கேட்காதீங்க. ஸோ வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்த படங்கள் வந்து பார்த்தா ஒன்று அட்டைக்கத்தி, அப்புறம் சூரியரை போட்டு வரும், அதுக்கப்புறம் சார்பட்டா, அதுக்கப்புறம் வாகை சொல்லுவோம். அந்த 4 படம் தான் வரும். ஸோ அதில் நிறைய பார்த்தோம் சார்பட்டை தான் பார்த்துட்டேன். தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 21 முறை கிட்ட பார்த்துட்டு நினைக்கிறேன். இருக்கிறதுல கம்மியாக பார்த்தோம் அட்டைக்கத்தி தான் ஒரு 9 தடவை தான் பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நாளும் கேப் ஃபுல்லாக கொஞ்சம் கடுப்பேற்ற மாதிரி பண்ணிச்சு. நிறைய பேசிட்டீங்க, ஒரு 10 மேலே ஏற்றிட்டீங்க. எதுவுமே ஒர்க் ஆகல. ஸோ ஒரு வேளை இன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான கேப் கட் வந்துச்சு. ஏன்னா இன்ஸ்டாகிராம் இருக்கிற நம்பர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கேப் கட் லிங்க் அனுப்பல, நம்மளை சாவச்சிருவானுங்க. ஸோ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்துதான். ஸோ இது மாதிரி ஷூட்லாம் எடுக்கணும்டா, யூடியூப் சேனலுக்கோசரம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்தா அப்படியே இன்ஸ்டாகிராமுக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப் சேனலுக்கு எடிட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற போது டேக்ல நிறைய ஆகுது. நான் டேக்கு போறேன்னா அது காரணமே வந்து ஹோட்டலில் தான் இருப்பேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக பேசுவேன். அந்த டைமில் வந்து மூஞ்சி கொஞ்சம் கோணையை வைக்கிறது என்ன சிரிப்பு ஏற்றி விட்டுருவான். ஸோ அதுக்கப்புறம் சாயங்காலம் போல வாக்கிங் போல சொல்லி வாக்கிங் வந்தோம். என் கூட ஒருத்தர் வந்து இருப்பாருங்க. காலையில் வந்து தோசை ஊற்றுறாரு. இது அந்த முட்டை தோசை, கல் தோசை எல்லாமே ஊற்றுவார் பழுத்து. இது பாருங்க அப்படியே அந்த காலம் வரலாம். இப்போ இந்த காலம் பாருங்க அப்படியே தோசை தான் ஊற்றுரு. அதுக்கப்புறம் மாவு எல்லாத்தையும் வித்துட்டு ஸோ வழக்கமாக ரன்னிங்லாம் போயிட்டு வந்துட்டு டயர்டாக உட்காந்துட்டோம். ஒருத்தர் வந்து சாப்பிட்டு இருந்தாரு. என்ன சாப்பிட்றேன் கேட்டால் ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ரோட்டீன் ஃபுட்டு மட்டும் வாங்கி சாப்பிட்டு இருந்தாரு. ஒரு சாப்பிட்ற பொருள் எல்லாம் சொல்லி நீங்களே பாருங்க, அது வந்து ப்ரோட்டீன் ஃபுட் தான். அதனால எனக்கு ஒன்று வாங்கி தரேன், நிறைய நல்லா வேணாடா நீ மட்டும் சாப்பிட சொல்லிட்டு நம்ம மோஸ்ட்லி எதுக்கு வரோம்னா ஸோ இந்த சன்செட் பார்க்கறதுக்கு அங்கேருந்து வரோம். ஸோ இந்த உங்கள் கேமராவில் அந்த அளவுக்கு தெரியுமா சொல்லி தெரியல, பட் நேரில் பார்ப்பா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பாருங்க எப்பவுமே மெடிடேஷன் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஏன் ப்ரோ சீன் போறேன்னு சொல்லி கேட்கலாம். நான் வந்து ரெகுலராக பண்ண மாட்டேன். ஸோ டெய்லி வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ இதுக்கப்புறம் டெய்லியும் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோ நண்பர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி தான் போச்சு. ஸோ எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியாக இருங்க நண்பர்களே.